இந்த ரெப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்றது இட் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் மேலே பார்த்துட்டோம். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா பேஸ்ட் ஆன் த ஏஜ் ஆஃப் யுவர் ஆப்ஜெக்ட், நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு வந்து யூ கேன் டிரான்சிஷன் த ஃபைல்ஸ். அது வந்து நீங்கள் 90 days இல்லை 180 days அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் மென்ஷன் லைஃப் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், எவ்வளோ நாளைக்கு அதை மாடிஃபை பண்ணாமல் இருக்காங்களோ. ஸோ அந்த லைஃப் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் bucket to another one particular storage class to another storage class. Replication வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸ்ல வந்து நீங்க சர்வர்ஸ், வெப்சைட்ஸ் இல்லை வந்து சில அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்னுடைய S3 கண்டென்ட் வந்து நார்த் விர்ஜினியாவில் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து இன்னொரு பேரலல் கண்டென்ட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும், இல்லை வந்து அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் ஆர் அந்த ஹெச்ஆர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் லோக்கலாகவே ஒரு காப்பி இருந்தால் இஃப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆர் பெட்டர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ ரெப்ளிகேஷன், யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ ரெப்ளிகேஷன் ரூல். இது வந்து நமக்கு சிங்க்ரனைசேஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ இதில் வந்து இதில் மினிமம் ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்கு. ஸோ S3 ரெப்ளிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் எனேபிள் வெர்ஷனிங். இன்கேஸ் நீங்கள் ஒரு சைடில் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் சைட்லேயும் யூ ஹேவ் டு எனேபிள் இட். ஸோ அதே மாதிரி மெட்டடேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரெண்டுமே வந்து சேமா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ I'll just create, let's say, stand replica 001 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ சோர்ஸ் பக்கெட் வந்து எந்த பக்கெட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஐ வில் ஜஸ்ட் கோ வித் 020. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் இருக்கிற கண்டென்ட், ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் வேணும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டேக்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் வேணும், இல்லை ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் லிமிட்டட். இல்லை நீங்கள் ஃபில்டரிங்கே பண்ணல, நான் எல்லாத்துமே நான் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் ஆல் த கண்டென்ட். தென் எந்த பக்கெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஒரு AWSலேருந்து இன்னொரு AWSக்கும் பண்ணலாம், ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட், சேம் ரீஜன் ரெப்ளிகேஷனும் இருக்கு. தென் யூ ஆல்சோ ஹேவ் கிராஸ் அக்கௌண்ட் ரெப்ளிகேஷனும் இருக்கு. இது சேம் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரௌஸ் அண்ட் செலக்ட். இல்லை இன்னொரு இதில் இருக்கு அப்படின்னா அதோடைய ARN நம்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் செலக்ட் தி 0010, சூஸ் த பாத். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் பக்கெட்லயும் வெர்ஷனிங் எனேபிள் ஆகல, இதை நீங்க வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. we will enable it. ஸோ இதுல நிறைய இடத்துல Amazon Q இதெல்லாம் வருது. நான் இது தனியா ஒரு செஷன் நான் சொல்றேன். இப்போ நீங்க நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சாட் ஜிபிடியில் வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இல்லை சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்டராக்டிவா உங்களுக்கு AI மூலயமா உங்களுக்கு ஆன்சர் தருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ அமேசானுடைய Q அப்படின்றது இட்ஸ் ஈக்குவலன்ட் டு சாட் ஜிபிடி. பட் இது சாட் ஜிபிடி மாதிரியான இந்த Amazon Q வந்து இட்ஸ் ஃபார் 3 எடிஷனாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு வந்து Amazon Q ஃபார் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து Amazon Q ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. தென் Amazon Q ஃபார் குவிக் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, இது நான் தனியாக உங்களுக்கு ஒரு செஷன் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இட் இஸ் அமேசானுடைய சாட் ஜிபிடி வெர்ஷன் இது. ஸோ ஐ மீன் சாட் ஜிபிடின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அமேசானுடைய Q அப்படின்றது இட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து they used to call it as code whisperer ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ Amazon Q for developers அப்படின்ற ஒரு எடிஷனா கொடுத்துட்டாங்க. ஸோ Amazon Q for business அப்படின்னா தென் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் அ வெரி ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எல்லா இடத்துலையுமே இந்த Amazon Q வரதால நான் அது குயிக்காக நான் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் let's say you are working for a particular company. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வந்து மேபி let's say Confluenceல நிறைய SOP ஆர் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறாங்க, இல்லை ஷேர் பாயிண்ட்ல ஸ்டோர் பண்ணுறாங்க எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் Confluence யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக ஷேர் பாயிண்ட்ல தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ், SOPs, KBRTகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இல்லை நீங்கள் ஏதாவது ITSM டூல் யூஸ் பண்ணுறீங்க, சர்வீஸ் நவோ இல்லை ரெமெடியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய நாலேஜ் பேஸ் ஆர்டிகல்ஸ், நிறைய
இன்ஃபர்மேஷன் அங்கேயே இருக்கும். தென் இன்டர்நெட் சோர்ஸ் நிறைய இந்த மாதிரிலாம் டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அமேசான் கியூ இப்போ சாட் ஜிபிடியே எப்படி ஒர்க் ஆகுது? சாட் ஜிபிடின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டூல், பேக் எண்ட்ல வந்து இட் கனெக்ட்ஸ் டு ஆல் த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அல்காரிதம் மூலயமா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த அமேசான் கியூ வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த பேக் எண்ட்ல வந்து ரெபாசிட்டரிலாம் நீங்க கனெக்ட் பண்ணணும், உங்களுடைய டெவாப்ஸ் ரெப்போ இல்லை கன்ஃப்ளூயன்ஸ், சர்வீஸ் நவ், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அமேசான் கியூ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கொஸ்டினிங் டூல் வழியா நீங்க என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு கான்ஃபிகர் S3 ரெப்ளிகேஷன் அப்படின்னா அதோடைய எஸ்ஓபி வந்து கன்ஃப்ளூயன்ஸ்லேயே இல்லை சர்வீஸ் நவ்லேயே நீங்க ஸ்டோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஓபி எடுத்து வந்து இங்க லிஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படிதான் சாட் ஜிபிடியும் ஒர்க் ஆகுது. அமேசான் கியூவும் வந்து அப்படிதான் கொடுக்குறாங்க. இது அமேசான் கியூ ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து அங்க எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அது ஆக்சசிபிளா இருக்கும். பிளஸ் அந்த சப்போர்ட் டீமுக்கு மட்டும் வந்து ஆக்சசிபிளா வந்து நீங்க பிசினஸ் யூஸ் பண்ணலாம். டெவலப்பர்ஸோடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அமேசான் கியூ ஃபார் டெவலப்பர்னு ஒரு மாடியூல், ஒரு எடிஷன் இருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட் இஸ் அமேசான்ஸ் வெர்ஷன் ஆஃப் சாட் ஜிபிடி. ஓகே, ஸோ நிறைய இடத்துல இப்போ இந்த லிஸ்ட் ஆக ஆரம்பிக்குது, அதனால ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் குவிக்லி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to replicate it to I will ஒரு புது ரோலை கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் ரோல் அதே யூஸ் பண்ணலாம் நம்ம கிரியேட் பண்ணது. or else I can just go and create a new role. இது 010க்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம். எங்க இருந்து ரெப்ளிகேட் பண்ண போறோம்? 020லேருந்து 0010க்கு ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ ரெப்ளிகேட் பண்ணும்போது என்கிரிப்ஷன் வேணும்னா இது ரெப்ளிகேஷன் இது பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு காஸ்ட் நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு டெஸ்டினேஷன்ல இருக்க ஸ்டோரேஜ் வந்து நீங்க வந்து டிஆர், பிசினஸ் கண்டினியூட்டி இல்லை வந்து ஒரு காப்பி மாதிரி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா தென் நீங்க இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்ட் ஆர் கிளேஷியர் டியர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு காப்பியை வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரெப்ளிகேட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் கிளாஸை நீங்க வந்து மாற்ற முடியும். ஸோ இன்கேஸ் நான் வந்து எனக்கு எஃபிஷியன்சி வேணும், எனக்கு கண்டிப்பா வந்து ரெப்ளிகேஷன் டைம் வந்து எனக்கு கண்ட்ரோல்ல இருக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஆல்வேஸ் இட் ஷுட் பி இன் நியர் டைம் ரெப்ளிகேஷன் இது சிங்க் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கு. இது வந்து அசின்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் தான். ஏன்னா மோஸ்டா வந்து when we are doing it between regions or when we are doing it between account, சின்க்ரனஸ் ரெப்ளிகேஷன்னா சோர்ஸ்ல என்ன இருக்கோ டெஸ்டினேஷன்ல அதே தான் இருக்கும். பட் இங்க வந்து மோஸ்டா இட் இஸ் அசின்க்ரனஸ்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கேப் இருக்கும். ஸோ பட் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் டைம் கண்ட்ரோல் வச்சு நீங்க யூ கேன் ஆல்சோ கேரண்டி இட், பட் அதுக்கு தனியா ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ரெப்ளிகேஷன் டைம் கண்ட்ரோல், எனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும், எனக்கு இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரெப்ளிகேஷன் டைம் கண்ட்ரோல். எனக்கு அதில் மானிட்டரிங்லாம் நிறைய மெட்ரிக்ஸ் வேணும், என்னென்ன கண்டென்ட் காப்பி ஆகுது, எங்கெங்கெல்லாம் பெண்டிங்ல இருக்கு, எது ஃபெயில் ஆகுது, எவ்வளோ சைஸ் காப்பி ஆகுது, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹேவ் மானிட்டரிங். கிளவுட் வாட்ச்ல நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக ப்ரைஸ் இருக்கு. எப்பெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு வந்து செக் பாக்ஸ் கொடுத்து ஆப்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா அங்க வந்து இன்டெரக்டா they are also telling us there will be additional cost for that அப்படின்றது தான். இப்போதைக்கு நான் அந்த அடிஷனல் மெட்ரிக்ஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஐம் ஜஸ்ட் சொல்றாங்க. ஸோ ஏதாவது ப்ரிஃபிக்ஸ் யூ மஸ்ட் ஹேவ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் another filter add tag கொடுக்க சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, அப்ளை டு ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து லிமிட் ஃபில்டரிங் வேணும்னா தான் நீங்க அது பண்ணணும். எனக்கு ஃபில்டரிங் எதுவும் வேண்டாம். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஃபோல்டர் இருந்து இல்லைங்களா இமேஜஸ், அந்த ஃபோல்டர் மட்டும் நான் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் எனேபிள் a one-time batch operation job from this replication configuration to replicate object that already exist. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணுமா இல்லை புதுசாக நான் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸை மட்டும்தான் சிங்க் பண்ணுவான்னு கேட்குறாங்க. பட் புதுசாக பண்ணுறது தான் பை டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸை நான் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் டைம் பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பேக் எண்ட்ல வந்து ஒரு பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் ஜாபா வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து இட் வில் கோ அண்ட் கிரியேட் a பேட்ச் ஆப்ரேஷன் ஜாப், ஆட்டோமேட்டிக்லி ரன் தி ஜாப் when it is ready, fine. ஸோ அது செக் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த டாஸ்க் வந்து இருக்கா இல்லையான்றதை நம்ம போயிட்டு அது சூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்க ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து ஏதோ ஒரு லாக்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் அந்த லாக்ல வந்து அந்த இது பண்ணிக்கலாம். you can just go and create a new role for this batch operation. batch operationன்றது பல்கா வந்து ஒரு ஒன் டைம்ல நீங்க காப்பி பண்ணணும், இல்லை ரெப்பிட்டேட்டிவா இல்லை டெய்லி எவ்ரி ஈவினிங் வந்து ஒரு பக்கெட்ல இருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு நீங்க கண்டென்ட் காப்பி பண்ணணும் அப்படின்னா பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் ஜாப்ல போயிட்டு
எனக்கு ஆல்ரெடி என்னுடைய சோர்ஸ் S3 பக்கெட்ல சில கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டை வந்து ஒன் டைம் மாதிரி நான் காப்பி பண்ணிக்கிறேன், ப்ரீசீடிங் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் புதுசா வர கண்டென்ட் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 010ல என்னென்னலாம் கிரியேட் பண்றேனோ ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் வந்து 020க்கும் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 020ல வந்து ஏதாவது ஒரு புது ஃபைல் ஏதாவது நான் அப்லோட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். இது என்னுடைய இன்னொரு லேப்டாப், இதுல என்ன இருக்குன்னு தெரியல. லெட் மீ ஜஸ்ட் see. டெஸ்க்டாப் டெமோ கண்டென்ட் ஏதோ இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த deployment.yaml ஃபைலில் இந்த கஸ்டமர் டேட்டா இது 2 ஃபைலை நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் பண்றேன். customer-data.csv deployment.yaml. ஓகே, அப்லோட். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ புதுசாக அப்லோட் பண்ணுற கண்டென்ட் எல்லாம் ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிடும் பை டிஃபால்ட்டாக. பட் தென் அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் வந்து ரெப்ளிகேஷனில் பை டிஃபால்ட்டாக கவர் ஆகாது. அது நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்ச் ஆப்ரேஷன்ஸாக ஒரு தனியாக ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் அப்லோட் ஆயிடுச்சு கஸ்டமர் டேட்டா CSVயும் அண்ட் தென் deployment.yaml. இந்த கண்டென்ட் வந்து எனக்கு இந்த 010ல வந்து வருதான்றது செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் தென் இட் ஷுட் கம் இன் சம் டைம். இது எல்லாமே அந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. ஸோ இதுல வந்து 010ல இருக்கேன் இப்போ நான். 0010ல வந்து இந்த கண்டென்ட் எதுவுமே மாதிரி இல்லை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த git-log.txt, happy face, images இது எல்லாமே இப்போதான் இட் ஹஸ் ஸ்டார்டட் ரெப்ளிகேட்டிங். இது எல்லாமே வந்துருச்சு பாருங்க. ஸ்டாண்ட் டெமோ 1, டெமோ 2 இதெல்லாம் வந்து நம்ம 0020ல கிரியேட் பண்ணோம் இன்னைக்கு. ஸோ அந்த ஃபோல்டர் உட்பட எல்லாமே இங்கே வந்துருச்சு. இதை நீங்க லாக் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கே போயிட்டு நீங்கள் அந்த லாக் செக் பண்ணலாம் அப்படின்னா 2 இடத்துல செக் பண்ணலாம். ஒன்று வந்து அமேசான் S3ல போயிட்டு லெஃப்ட் சைடில் பேட்ச் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் லாக் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது ரெப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க ஆக்டிவா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 337 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. நான் இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஃபைன், பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்டென்ட் அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ ரெப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் பெண்டிங் இருக்கு. ஆல்மோஸ்ட் 90% இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இல்லை நீங்க அதை லாகா பார்க்கணும், எனக்கு அந்த CSV ஃபைலில் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து SA லாக்ஸ்ல வந்து அந்த ரெப்ளிகேஷனுடைய கண்டென்ட் வந்து இதுல வந்து SA லாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருந்தது. அதுவும் அது ரெப்ளிகேட் ஆகும். அதுதான் இதோடைய பிரச்சனையே. இப்போ இதுல இருந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தனியா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுல போயிட்டு இந்த லாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இது லாக் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் காப்பி ஆச்சு, காப்பி ஆகலை அப்படின்ற ட்ராக் ரெக்கார்ட் அங்கே இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒன் பக்கெட் வந்து ரெப்ளிகேஷனுக்காக மட்டும் நீங்கள் பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஆன் டெய்லி பேசிஸ் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணணும், ஆன் ப்ரெம்லேருந்து கிளவுடுக்கு வந்து சில கண்டென்ட்டை நீங்கள் பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் வழியாக நீங்கள் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கான்ஃபிகர் பேட்ச் ஆப்ரேஷன். பேட்ச் ஆப்ரேஷன்றது இட் இஸ் லைக் எ ஸ்கெடியூல் ஜாப். நீங்கள் வந்து டெய்லி ஆன் ப்ரெம்ல வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, இல்லை ஆர்கைவ் பண்றதுலாம் ஏதாவது ஸ்கெடியூல்டு ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா கிளவுட்லயே நீங்க இந்த பேட்ச் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்கெடியூல் இட். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் டூ இட் கிராஸ் ரீஜனாகவும் பண்ணலாம், வித் இன் த சேம் ரீஜன் பண்ணலாம், வித் இன் த சேம் AWS அக்கௌண்ட் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ டூ பிட்வீன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ வாட் எவர் வி ஹேவ் இன் 0020ல இருந்தது எல்லாமே இப்போ 0010க்கு ஆல்மோஸ்ட் 95% வந்துருச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ கஸ்டமர் டேட்டா -CSVயும் வந்துருச்சு, deployment.yaml இப்போ நம்ம அப்லோட் பண்ண அது எல்லாமே இங்கேயும் வந்து உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. Now we are inside 0010. So இந்த மாதிரி you can also enable replication. Okay, so I think this is fine for now. In case உங்களுக்கு வந்து okay storage lensலாம் இப்போதைக்கு தேவையில்லை, but I will share that as a separate thing. Okay, S3ல இதற்கு ஏதாவது question இருக்குங்களா ஜெனரலா? ஓகே, இல்லை அப்படின்னா I will just go on to EFS. பவர் இருந்தால் it will have been much better. Power will